அரசு ஊழியர்கிட்ட இருந்து வாக்கு வங்கியை பெறுவதற்காக அறிவிச்சிருக்க அரசு வாக்கு அறிவிப்பு. வங்கி எங்கே போயிருச்சு? ஏன்னா இப்போ வந்து போராட்டங்கள் 6ஆம் தேதியிலிருந்து அறிவிச்சாங்க. அவங்கள வந்து இப்போதைக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இத அறிவிச்சிருக்காங்க. போராட்டங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னா ஒரு அரசாங்கம் நினைச்சா நீங்க போராட்டத்துக்கு போனா நான் அம்மையார் மாதிரி நான் உள்ள தூக்கி போடுவேன். டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். அவன் வன்முறை அடிப்படையில் நீ போராட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா பயந்துட்டு போறக்கூடிய அரசுகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்படி பண்ணல இந்த அரசாங்கம். கூப்பிட்டு வச்சு பேசி 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு ஒரு தீர்வெல்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்வு சொல்லியிருக்காங்கல்ல. எந்த ஆட்சி காலத்துல அந்த தீர்வு சொல்லப்பட்டது? இல்ல இந்த 22 ஆண்டு காலம் வந்து காத்திருப்பு வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்த பெறுவதற்காகத்தான். ஆனா திடீர்னு வந்து இப்போ வந்து அந்த யுபிஎஸ் திட்டம் மாரியே இந்த திட்டத்த கொண்டு வந்திருக்காங்களே! எங்களுக்கு தேவை பழைய ஓய்வூதிய திட்டம் தான். இந்த ஊழியர்ட்ட இருந்து 10% பிடித்தம் செய்யாம, பழைய முன்பு எப்படி இருந்ததோ, அதே மாரி தான் எங்களுக்கு ஓய்வூதிய திட்டம் வேண்டும். ஆனால் நீங்க இப்ப வந்து எங்ககிட்ட பிடித்து எங்கள்ட்ட இருந்து காச பறிச்சு வாங்கி வச்சுக்கிட்டு, அத வட்டி குடுத்து நீங்க அந்த காச எங்களுக்கு குடுக்குறீங்க. அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட நீங்க எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பா. இப்ப எனக்கு 23 ஆண்டு காலாக பெரும் பசி இருக்கு. நான் பசியோடு 23 ஆண்டு காலம் காத்து கிடக்கிறேன். எனக்கு மிகவும் பிடித்த உணவு பிரியாணி. எனக்கு மிகவும் பிடித்த உணவு பிரியாணி. நான் பிரியாணி வந்தா தான் என் பசியை தீர்த்துக் கொள்வேன் என்று நான் இருப்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ! ஆனா எனக்கு பசிக்கு தீர்க்க வந்தது எனக்கு பழங்கஞ்சி. எனக்கு வந்தது பழங்கஞ்சி. ஆனா எனக்கு பிடித்த உணவு பிரியாணி. நான் பிரியாணிக்காக 23 ஆண்டு காலம் தவம் இருக்கிறேன். பிரியாணி கிடைக்கவில்லை. ஆனால் பசியால் துடித்து நான் உயிர் போக இருக்கையில் பழங்கஞ்சியை ஒருவர் வந்து குடித்து சாப்பிடச் சொல்கிறார். நான் பழங்கஞ்சியை குடித்துவிட்டு உயிர் வாழ நினைப்பேனா? இல்ல அப்ப நீங்க கேட்கும்போதே எனக்கு வந்து பிரியாணி தான் வேணும்னு தானே கேட்க கூடாது இல்லையா? அ எனக்கு பிரியாணி தான் வேணுங்கிறது தானே கேட்கிறீங்க. உங்க கோரிக்கை அதானே?